கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 51 அதிகாரத்தினுடைய 1வது வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது அந்த இடத்துல தன்னுடைய சுத்திகரிப்புக்காக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 51வது சங்கீதம் பற்றி நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தாவீது ராஜா பாவத்துக்குட்பட்ட பிற்பாடு நாத்தான்வேல் என்பவருடைய தீர்க்க தரிசன முகாந்திரமாய் பாவத்தை உணர்த்தப்படும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அவர் என்ன சொல்ல, ஆண்டவர்கிட்ட உமது கிருபையின்படி எனக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உமது இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறார், தன் பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுகிறதான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சங்கீதக்காரரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது அவர் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், தன் பாவத்தை அவர் ஆண்டவரிடத்தில் மறைப்பது கிடையாது. தன்னுடைய பாவங்கள் அவர் நினைச்சிடா அறிக்கையிடுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். தன் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக இந்த நாட்களில் என்னென்ன காரியங்கள் தன் வாழ்க்கையில் நடைபெற்றதோ அதில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை அவர் நினைச்சிடா அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷனாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னு சொன்னால், அதுலேயே 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் அவனுடைய பிறப்பிலே உண்டாகுது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக, இந்த பாவத்தை சுத்திகரிப்பதற்காக அவர் நினைச்சார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் அவர். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. நான் அறிக்கையிடும்போது மட்டும்தான் என் பாவத்தை தெய்வத்தால் மன்னிக்க முடியும். நான் அறிக்கையிடாதது வரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், மற்றவருடைய குறைபாடுகள், மற்றவருடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கிற நமக்குள்ள நம்முடைய குறைபாடுகளை பற்றி நாம் என்றைக்குமே யோசிப்பதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி யாரும் யோசிப்பதே கிடையாது. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது தெளிவாக யோசித்து சிந்திக்கிறதா ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றார், 7வது வசனத்தில், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி சொல்றாரு. ஏன்னு சொன்னால், நீங்கள் என்னை சுத்திகரிக்காதது வரைக்கும் என்னால் சுத்தமாக இருக்கவே முடியாது. நீர் என்னை பரிசுத்தப்படுத்தாத வரைக்கும் என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாது என்று சொல்லி சங்கீதக்காரர் என்ன செய்கிறார், ஆண்டவர்கிட்ட முறையான ஒரு விண்ணப்பத்தை வைப்பதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஏதோ நம்ம அறிந்தோ அறியாமலோ அநேக பாவங்களுக்குள்ளால் நாம் உட்படுகிறதான ஒரு அனுபவம் உண்டு. ஈஸியாக நம்ம செய்கிற ஒரு பாவமான பொய் பேசுகிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டு. ஆண்டவர் சொல்றார், பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை அறுத்து போடுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாவத்தை நாம் அறிக்கையிடும்போது, பழைய ஏற்பாடில் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னால், இந்த கிருபை நாட்கள் புதிய ஏற்பாடில் வரும்போது அவருடைய இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். நம்மை கர்த்தர் சுத்திகரித்தது மட்டுமல்ல, நமக்கு வரப்போகிற அந்த நிலையான நகரத்துக்கு நம்மை கூட்டி சேர்க்க கர்த்தர் சித்தமுள்ள தேவனாயிருக்கிற. ஒரு நிமிஷம் நம்ம செபிப்போமா? மகா இரக்கமும் நீதியும் நிறைந்ததான் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் சங்கீதக்காரர் தாவீது ராஜா அவர்கள் அன்றே தன் பாவத்தை ஆண்டவருக்கு மறைக்காமல் அறிக்கையிட்ட ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும் அப்படி சொன்ன மேன்மைப்பட வேண்டும்
வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சுஸ்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியை என் ஆண்டவர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் எனக்கும் நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கள் பாவத்தை அறிக்கையிடாதது வரைக்கும் அப்பா அந்த முழுமையான ஒரு சுத்திகரிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுங்க ஏசப்பா. அந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. போக்கில் வர முடிய ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. உலக பாவங்களும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யாதபடிக்கு அவைகளை மேற்கொள்கிற ஒரு விசேஷித்த ஆவியை கொடுங்க. ஆவியார் நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.